ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் 16th எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.16. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் ஃபார் 1 to 1s அண்ட் ஆன் டு நஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. செகண்ட் சப்டிவிஷன் எஃப் சச் தட் ஆர் -0 டென்ஸ் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே எடுத்துக்கிற செட்டு மட்டும்தான் என்னது வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு செட்டில் ஆர் டென்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போச்சு. ஆனால் செகண்ட் சப்டிவிஷனில் ரியல் நம்பர்லேருந்து எந்த நம்பரை மட்டும் டெலிட் பண்ணிடுறாங்க, 0 மட்டும் டெலிட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க டென்ஸ் டு ஆர். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர். எஃப் சச் தட் ஆர் ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 1/xன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, ரியல் நம்பரில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஆல் எலமெண்ட்ஸ் ரியல் நம்பர்ஸில் இருக்கும். நம்ம அதில் ஆரோ டயக்ராமே போட்டுடலாம், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா, ரியல் நம்பர் இங்கே என்னது ரியல் நம்பர் செட். நம்ம எக்ஸட்ரான்னு போட்டுக்குவோம். ஒரு -2 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், எக்ஸட்ரா -1 அப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 எக்ஸட்ரா 1 எக்ஸட்ரா இப்படி நிறைய எலமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா. அதேமாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா -2 எக்ஸட்ரா -1 எக்ஸட்ரா 0 எக்ஸட்ரா 1 எக்ஸட்ரா அப்படி நிறைய எலமெண்ட்ஸ் போகும் இல்லையா. இப்போ எஃப்பில் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய 0ன்ற எலமெண்ட்ஸை, அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய 0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கு இமேஜ் என்ன வரும்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1/0. 1/0 ஆன்சர் என்ன, இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்றது வேல்யூ கிடையாது, அப்போ இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைக்கிது. அப்போ அது வந்து இங்கே கோடொமைனில் கிடையாது. அப்போ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லைனாலும் அது என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் 1 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், 1/1 ஆன்சர் 1ன்னு வந்துடும். எஃப் ஆஃப் -2ன்னு எடுத்தாலும் என்ன கிடைக்கும், 1/-2 திஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2. அப்போ இது எல்லாமே எங்கே இருக்கும், பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும். பட் எது மட்டும் தான் இருக்குது, இன்ஃபினிட்டி மட்டும் நாட் பிலாங்ஸ் டு ஆர். therefore f is not a function. f is not a function. இது வந்து ஃபங்க்ஷனே கிடையாது. சரிங்களா. ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம், 1 to 1 ஃபங்க்ஷனாக ஆன் டூ ஃபங்க்ஷனான்ற பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே இது ஃபங்க்ஷனே கிடையாது. 1ஓட ஆன்சர் +1, -1ஓட ஆன்சர் -1. பட் 0க்கு மட்டும் என்ன கிடையாது, நமக்கு இமேஜ் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 1/x தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் எஃப் சச் தட் ஆர் -0. நமக்கு 0க்கு தானே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இமேஜ் இல்லைன்னு பார்த்தோம். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 0வை எடுத்துகிட்டு ஆர் -0லேருந்து ஆருக்கு மேப்பிங் பண்ணுறாங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, சேம் தான், 1/x தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே என்ன இருக்கும், இமேஜ் இருக்கும் இல்லையா. சரிங்களா. மறுபடியும் நம்ம இந்த ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம், போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஆர் -0ன்னு எடுத்துக்கிறோம். லாஸ்ட் சம்மில் ஆர் இருந்தது. இப்போ எக்ஸட்ரா -1 எக்ஸட்ரா 0 ரெண்டு கையில் ரியல் நம்பர்ஸில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து 0 வந்து வராது, ஏன்னா 0வை எடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், +1 எக்ஸட்ரா +2 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து கோடமைனில் பார்த்தோம்னா ஆரை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. பட் இதனுடைய ஆன்சரை நம்ம இங்கே எடுத்துக்குவோம். -1உடைய சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே எஃப் ஆஃப் -1ஓட ஆன்சர் என்ன வரும், 1/-1. ஸோ ஆன்சர் வந்து -1. அப்போ -1லேருந்து -1க்கு மேப்பிங் இருக்குது. அடுத்து +1ன்னு எடுத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், எஃப் ஆஃப் +1 திஸ் இஸ் ஈக்குவல் டு +1. ஸோ அடுத்து எக்ஸட்ரான்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், +1 போடலாம். ஆனால் இந்த கோடமையில் கண்டிப்பாக என்ன இருக்கும், 0 இருக்கும். சரிங்களா. அடுத்து 2ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2ன்ற ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், 1/2ன்னு எழுதிக்கலாம். இங்கே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் எக்ஸட்ரா. சரி ஓகே, இது எல்லாமே இருக்கு இல்லையா. சரி, நம்ம அப்போ ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே என்ன இருக்கும், இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்கும். ஸோ எஃப் இஸ் 1/1 ஃபங்க்ஷன். எஃப் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த கோடமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்க்குறோம். கோடமைனில் இருக்கக்கூடிய ஆல் தி எலமெண்ட்ஸ் -1க்கு இங்கே எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் வந்து இருக்கும். பட் எதுக்கு மட்டும்தான் இருக்காது,
இந்த ஜீரோவுக்கு மட்டும் ப்ரீ இமேஜ் இருக்காது, மேப்பிங் நடக்கலை. சரிங்களா? மேப்பிங் வந்து என்னது ஜீரோவுக்கு கிடையாது, ஜீரோ வந்து எதோடையுமே சேரல. அப்போ ஜீரோவுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் வருமா? நமக்கு கோடமைனும் ரேஞ்சும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. அப்போ எது கிடையாது? ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது ஜீரோ பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் ஜீரோ இருக்குது, பட் ஜீரோ ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ். நோ ப்ரீ இமேஜ். ஆரில் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு என்ன கிடையாது? ப்ரீ இமேஜ் கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன சொல்லலாம்? கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் கிடையாது. கோடமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஆன் டு ஃபங்க்ஷன். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் நாட் எ ஆன் டு ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ இதை என்ன மட்டும்தான் சொல்லலாம்? எஃப் இஸ் ஒன்லி ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒன்லி ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வரும். எந்த ஃபங்க்ஷன் வரலை, ஆன் டு ஃபங்க்ஷன் வரலை. கண்டிப்பாக இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.